போதைக்கு எதிராக இந்த வருஷத்துக்கு நடந்திருக்கு. இது ஆர்கனைஸ் பண்ண சிஜு குழுவுக்கு இதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக இந்த போதைப்பொருள் அவேர்னஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தேவை. எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கனவு இது. போதை இல்லாத ஒரு தமிழ்நாடு இருக்கணும் அப்படின்றது. அதுக்கு நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டு எல்லாருமே செய்வோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எதுவாக இருந்தாலும் அரசாங்கம் பார்த்துக்கிறோம், அரசாங்க அதிகாரிகள் பார்த்துக்குவாங்க அப்படின்றது இல்லாமல் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த பொறுப்புணர்வு வேணும். நம்மளுடைய நேபர்ஹுட்டில் இருக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள கரெக்டாக பார்த்துக்குவோம். போதையில்லா புழக்கம், தனி மனித ஒரு ஒழுக்கத்தை எல்லாருமே நம்ம கடைப்பிடிச்சா ரெஸ்பான்சிபிளாக ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி, ஒரு ட்ரக் ஃப்ரீ கண்ட்ரி, ஒரு ட்ரக் ஃப்ரீ ஒரு ஒரு நேஷனை, ஸ்டேட்டை நம்மளால் உருவாக்க முடியும். சே நோ டு ட்ரக்ஸ். லெட்ஸ் நாட் பி drug addicts, let's be sports addicts and fitness addicts. நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய ஊர்ல தான் அனிதா ராதாகிருஷ்ணன் நேத்து கைது பண்ணிட்டு ஜாமீன்ல விடுத்திருக்காங்க. இது அரசியல் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை எல்லாரும் சொல்லிட்டு. கண்டிப்பா அப்படி கிடையாது. சட்டம் அவங்க கடமையை செய்யறாங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. நன்றி நன்றி நன்றி. அந்த சவாலை எதிர்கொள்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். பார்ப்போம், எல்லாம் நல்லதே நடக்கும். எங்க தலைவர் சொல்ற மாதிரி நல்லதே நடக்கும். கான்பிடண்டா இருக்கும்.